ஒவ்வொருவரும் போயிடலாம். அங்கே ஆண்டவர் என்ன செய்வாராம்? தாழ்பாலை போட்டு பூட்டி விடுவாராம். உன் தாழ்பால்களை பலப்படுத்தி கல்லர்கள் வரையலாது. நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சுகத்தையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு மனிதனை, ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்து கொள்வது என்பது பெரிய கிருபையான விஷயம். இன்றைக்கு நாங்கள் பொறுமையாக இருந்து நாங்கள் நிதானிப்போமாக இருந்தால் ஒவ்வொருவரும் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டோம் என்று சிந்திக்கிறதிலே பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய தெரிவு மிகப்பெரிய பாக்கியம், சிராக்கியம் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சத்தத்தை ஒரு மனிதன் கேட்கிறான் என்று சொன்னால் அதுவும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் அந்த சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க முடியாது. பிரியமானவர்கள், இல்லாவிட்டால் ஏதோ இறைச்சல் போலத்தான் இருக்கும். பிரியமானவர்களே, அதனாலே ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு கூட்டத்தில் இருந்து, ஒரு குடும்பத்தில் இருந்து, ஒரு வம்சத்தில் இருந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. அது அவருடைய மகா இரக்கம் என்பதை மறந்து போகாதீர்கள். நாங்கள் கவனிப்போம். ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குவலையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்தேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைச்சலாக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கு கொடேன். ஆண்டவர் எல்லாரையும் உபத்திரவப்படுத்தி போட்டு அதிலிருந்து தூக்கி எடுக்கிறவர் கிடையாது. 48வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம். பபிலோனியர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிற, துன்பத்துக்கு உட்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். நான் யார்? நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? ஆண்டவர் மீண்டும் மீண்டும் அறையூப்புகள் விடுத்துக் கொண்டிருக்கிறார். நாங்கள் தேவனை விட்டு தூரம் போகும் பொழுது, அப்பாவை விட்டு நாங்கள் தூரம் போகும் பொழுது, அப்பாவுடைய உள்ளம் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளையை குறித்துதான வேதனையோடு தான் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கின்ற காரியம் அதுதான். உபத்திரவத்தின் புகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த வாக்குத்தை தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உபத்திரவப்படுத்தி போட்டு ஒரு மனுஷனை அதிலே இருந்து தூக்கி எடுக்கிறவர் கிடையாது. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேசுகின்ற ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. பிரியமானவர்களே, என் நிமித்தமே அப்படி செய்வேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்றால் அவருடைய நாமம், அவருடைய கிரியை, அவருடைய கிருபையினால் தான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்படுகிறோம், தூக்கி எடுக்கப்படுகிறோமே ஒழிய எங்களுடைய எந்த கிரியைகளினாலும் எங்களுடைய வழிபாடுகளினாலும் கிடையாது. பிரியமானவர்களே, அதனால் தான் ஆண்டவர் ஆணித்தரமாக சொல்கிறார், என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். கவனிப்போம். ஏசாயா 48:1-2. என்ன சம்பவத்திலே, என்ன சூழ்நிலையிலே இந்த காரியம், இந்த வார்த்தை வந்தது என்று கவனிப்போம். இஸ்ரவேலின் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுதந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரை கேளுங்கள். ஆண்டவர் கிடக்கிட ஆக்கிட குத்து கதையை சொல்றது. இதை பார்க்க ஆசீர்வாதமா இருக்குது. இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று ஆசீர்வாதமான பிள்ளையாய் நீ ஒரு யாக்கோபாய் இருந்தாய், தந்திரக்காரனாய் இருந்தாய், ஏமாற்றுக்காரனாய் இருந்தாய். நான் உன்னை இஸ்ரவேல் என்று பெயரை தந்தேன், புதியவனாக மாற்றினேன். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றில் இருந்து சுரந்தவர்கள். யூதா சந்ததியினுடைய வரலாறுக்கு நாங்கள் போவோம், இல்லாட்டி விளங்காஸ். ஏதோ ஆசீர்வாதமான நீரூற்றில் இருந்து வந்த நான் சொல்றேன். யூதாவினுடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? 3 ஆண் பிள்ளைகள். மூத்த மகனுடைய
குடும்பத்திலே மூத்த மகன் மரித்த பொழுது இரண்டாவது மகனை அங்கே கொடுக்கிறான் அந்த தாமராவுக்கு. அந்த இடத்திலே அவனும் அவளோட குழந்தை பெற்றுக் கொடுக்கவில்லை. அதனால் மூன்றாவது புத்திரனை உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு காத்திருந்தார். ஆனால் அவர் மறந்து போனார். கடைசியாக அவர் ஒரு தாசி பெண்ணிடத்திலே அவர் சேர்ந்த பொழுது அது அவள் மருமகள் என்று அறியாமல் அவர் சேர்ந்த பொழுது அவர் அடையாளம் கேட்கிறார். என்ன தருவாய் என்று. ஆடு தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் அதுவரை உன்னிடத்தில் அடையாளமாக அதை பெற்றுக்கொள்ளும் வரை ஒரு அடையாளத்தாக பொழுது அவர் முத்திரை மோதிரத்தை கொடுத்து அதை விட்டு போகிறார். மருமகள் கர்ப்பிணியாக இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது அவளை விடக்கூடாது, சுட்டெரிக்க வேண்டும் என்று அவன் எழும்புகிறார். அப்பொழுதுதான் அந்த மோதிரத்தை அடையாளத்தை அவள் தெரிவிக்கிறாள். அப்பொழுதுதான் தெரியும் தான் தன்னுடைய மூன்றாவது மகனை தருவேன் என்று சொன்ன வாக்கை மறந்து விட்டேன் என்று சொல்லி. ஆனால் அதற்கு பிறகு அவர் மருமகளோடு சேராவிட்டாலும் அந்த சந்ததியிலே இருந்து வந்தவர்கள் இந்த யூத வம்சத்தவர்கள். அதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு தந்திரக்காரனாக ஏமாற்றுக்காரனாக இருந்த உனக்கு நான் நல்ல பெயரை தந்தேன். நீ எப்படிப்பட்ட ஒரு வம்சத்தில் வந்த நீ, ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவருமான யாக்கோபின் வம்சத்தாரே, எவ்வளவு கவலையாக இருக்கு பாருங்க. உண்மை இல்லை, நீதி இல்லை, ஆனால் இஸ்ரவேலின் தேவன் என்று அறிக்கை மட்டும் இருக்கிறது. தேவ ஜனமே, ஒன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி இருக்கலாம், அல்லது இன்னொன்று அப்படிப்பட்ட சபைகள் இருக்கலாம். இது ஆபத்தான ஒரு காரியம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று வெறும் அறிக்கை செய்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வாழாமல் இருந்தால் ஆண்டவர் இந்த பழைய ஃபைல்களை கொஞ்சம் தட்டி பார்க்கத்தான் செய்வார். அதனால நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல நடக்கிற சம்பவம் அதுதான் பிரியமானவர்களே. இரண்டாவது வசனத்தை கவனிப்போம். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன்கள் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க? எருசலேம் தேவாலயம், எருசலேம் நகரத்துக்கு ஒரு பேரும் பேரை வச்சுட்டாங்க. ஹோலி லேண்ட் என்று வச்சுட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமான உண்மையும் நீதியும் அவர்களிடத்துல இல்லை. அதுதான் ஆண்டவர் கவலைப்படுறார். தேவ ஜனமே, அப்படிப்பட்ட சபைகளும் இருக்கக்கூடாது, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. பார்க்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற எண்ணெயும் உங்களையும் சொல்லலாம். ஆனால் என்னிடத்திலே தேவனுக்கு முன்பாக உண்மையும் நீதியும் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். உண்மை என்றால் நம்முடைய கர்த்தருக்கு முன்பாக உண்மையான வாழ்க்கை. இரண்டாவது நீதி என்று சொன்னால் அவருடைய சட்டங்கள் ஒழுங்குகளை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்க வேண்டும். அதுதான் உண்மையும் நீதியும். தேவ ஜனமே, இவர்கள் தேவனை அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த இடத்தில் ஹோலிலேண்ட் என்ற பெயரையும் வர வச்சிருக்கிறார்கள். அதைத்தான் நான் இந்த இடத்திலே கவலைப்படுகிறதை நாங்கள் பார்க்கலாம். 14ஆம் வசனத்தை கவனித்துக் கொள்வோம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தையர் மேல் இருக்கும் என்பதை இவர்களை அறிவித்தவன் யார்? இந்த இடத்துல பார்க்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமானவன். நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பெற்றோருக்கு பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர் ஒரு பிரியம் இருக்க வேண்டும். அதற்கு அடையாளமாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் வீட்டிலே ஏதாவது உதவிகளை செய்கிறோம், ஒத்தாசைகளை செய்கிறோம். சர்ச்சிலே ஆண்டவருடைய சபையிலே பிரியமாயிருந்தால் ஓடி ஓடி ஆண்டவருக்காக ஏதாவது நாங்கள் செய்வோம். ஏதாவது ஒரு காரியத்திலே முழு மனதோடு ஈடுபடுவோம். கர்த்தருக்கு பிரியமானவன் ஆண்டவருடைய என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் தேவனுடைய ஆராதனைக்கு பிறந்த நாளில் இருந்தே முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால நாங்கள் அதற்காக நிறைய காரியங்களை இழந்து கொண்டிருப்போம். இன்றைக்கும் என்னுடைய இன்னொரு சகோதரியினுடைய கணவனுக்கு பெரிய பர்த்டே இன்னொரு ஜெர்மன் தேசத்திலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் திருவிருந்து என்பதால் நான் போக முடியவில்லை. இந்த இடத்துல பார்க்கிற காரியம், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை சர்ச்சில் செய்கிறது ஓகே, குடும்பத்தில் செய்கிறது ஓகே, பாபிலோனில் செய்வான். பாபிலோனிலே என்ன இருக்கிறது? பாபிலோன் விபச்சாரம், வேசித்தனம், குடிவரி, விக்கிரக ஆராதனை, செய்வினை சூனியம், மாந்திரீகம், குறி சொல்லுதல், இப்படிப்பட்ட காரியங்களிலே சிக்கி கிடக்கிற பாபிலோன். அப்படிப்பட்ட ஒரு தேசத்திலே, அப்படிப்பட்ட மக்கள் மத்தியிலே, யூதர்களும் அப்படிப்பட்ட பழக்கங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ஆண்டவர் ஒருவனை தெரிந்தெடுத்து சொல்லுகின்ற காரியம், கர்த்தருக்கு பிரியமான அந்த ஒருவன் என்ன செய்வான் என்று சொன்னால் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்ட சூழ்நிலைகளை சிந்திக்க வேண்டும். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அவர் எப்படி சொல்லுகிறார்கள்? என் நிமித்தமே இவ்வளவு ஒரு பெரிய கர்த்தருடைய கிருபை பாருங்கள். அதனால தான் என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு சித்தமானதை நாங்கள் உலகத்தவர்களுக்கு முன்பாக செய்து காட்டவும், அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் ஆனதை செய்வான். கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் அதை செய்வார்கள். அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை அவர் இவர்களில் அறிவித்தவன் யார்? இடத்துல பார்க்கிற காரியம், 150 வருஷங்களுக்கு முதல் பாபிலோனிலே இருக்கிற நேபுகாத்நேச்சர், இரண்டாவது நேபுகாத்நேச்சருடைய காலத்திலே இந்த ஆலயம் அழிக்கப்பட்ட பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சமூக சூழலுக்குள்ளே சிக்குண்டு அவர்களை போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பாபிலோனியருடைய ஆட்சி காலம் முடிவுக்கு வரும் என்ற காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் 150 வருஷத்துக்கு முன்னதாக. அதுதான் இங்கு சொல்லப்படுகிற காரியம். இவர்களில் அறிவித்தவன் யார்? நீங்கள் இவ்வளவு விக்கிரகங்களை, இவ்வளவு காரியங்களை தெய்வங்கள் என்று நீங்கள் விழுந்து விழுந்து வணங்குகிறீர்களே, இந்த ராஜ்யம் ஒரு முடிவுக்கு வரும் என்று யார் சொன்னது? ஜீவன் உள்ள தேவன் நானே அல்லவா? கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நான் மாத்திரம் தான் சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, எதற்கு? அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வரட்டும். நம்முடைய ஜீவன் உள்ள தேவன் அல்லவா எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தீர்க்கதரிசிகள் அல்லவா முன்னுரைத்தார்கள். அதன்படி அல்லவா இந்த விடுதலை வருகிறது என்று சொல்லி அந்த இடத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த இடத்திலே கேள்வியை கேட்கிறார். பாருங்களேன், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அவ்வளவு தெய்வங்களை நீங்கள் விழுந்து விழுந்து கும்பிடுகிறீர்களே, வணங்குகிறீர்களே, யார் இதை அறிவித்தான்? வாசிப்போம். மீகா 3:11-12. பரிதானத்துக்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஆகையால் உங்கள் நிமித்தம் சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போகும். ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போகும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், மீகாவிலே சொல்லப்பட்ட காரியங்களுக்கு நமக்கும் சம்பந்தமில்லை அடித்து சொல்லணும். அதுதான் உண்மையின் நீதி. அப்படி தெளிவாயிருக்கும் நம்மளுடைய ஊழியங்கள், நம்மளுடைய சபைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை தெளிவாக இருக்கணும். அதன் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயம் இருக்கிறார்கள். ஜட்ஜ்மார் லஞ்சம் பண்ணி கொண்டு என்ன செய்கிறார்கள்? அநீதி செய்கிறார்கள். நீதியை பெற்றுக் கொடுக்காமல் தவறுகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். சம்பளத்தை வேண்டிக் கொண்டு பிரசங்கம் பண்ணுகிறார்கள். அதனால ஜீவன் இல்லை. ஜீவன் இல்லாவிட்டால் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாவிட்டால் ஆசீர்வாதம் இல்லை. இதுதான் உண்மையான காரியம். இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய கிருபை 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 என்று சொல்லி பேசிக்கொண்டு வந்து ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை தொடங்கி கிருபையில கொண்டு முடிக்க கூடாது. ஆண்டவருடைய காரியங்களை பேசிக்கொண்டு வந்து வரும் ஆசீர்வாதத்தோட கொண்டு வந்து முடிக்க கூடாது. ஆண்டவருடைய காரியங்களை எடுத்துக்கொண்டு வந்து கடைசியாக சுகத்தோட முடிக்க கூடாது. அவைகள் எல்லாம் ஆண்டவருடைய ஒரு பரிவு
வெறும் தீர்க்க தரிசனங்களை பேசுவதுதான் சபை, வெறும் ஆசீர்வாதங்களை செழிப்பை கொண்டு வருவதுதான் சபை, வெறும் கிருபையை மாத்திரம் பேசுவதுதான் சபை என்பது கிடையாது பிரியமானவர்களே. அது ஒரு பகுதி, அது ஒரு படி. அதை தாண்டி நாங்கள் தொடர்ந்து ஓட வேண்டும். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், கூலிக்கு உபதேசிக்கிறபடியினாலே சபையிலே ஜீவன் உள்ள வார்த்தைகள் இல்லை. ஆண்டவரிடத்திலே காத்திருந்து பெற்றுக்கொண்டு சபையிலே ரேமாவாக ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், தேவ சமாதானம் பெருகும். பிரியமானவர்களே, இதுதான் இன்றைக்கு நடக்கின்ற காரியங்களை குறித்து ஆவியானவர் பரிதவிக்கிறார், கவலைப்படுகிறார். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். இன்றைக்கு ஒரு இடத்துல ஜெபம் பண்ண போனால் வீட்டை போகிறேன் பில் வரும், கடிதத்தோட பில் வரும். வணக்கம், நீங்கள் எங்களிடத்திலே வந்து ஜெபம் பண்ணதுக்கு நன்றி. நீங்கள் $100, $500, $1000 கட்ட போகிறீர்கள், குறைச்சி பண்ணி போட்டு பே பண்ணுங்கன்னு வேறு பில். இன்னைக்கு அப்படி எவ்வளவு ஊழியங்களோட தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். இது எவ்வளவு ஆபத்தான காரியம். தீங்கு வராது என்று அவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள், அடித்து நம்புகிறார்கள். அவர்கள் யாருடனும் சண்டைக்கு போகும் பொழுது சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் கர்த்தர் இல்லையா என்று கேட்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஆபத்தான காரியங்கள் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே. துணிகரமாக பாவம் செய்கிறார்கள், துணிகரமாக தேவனுடைய சபையை அடகுமானம் வைக்கிறார்கள் பிசாசுக்கு. அவ்வளவு ஆத்துமாக்களும் வீணாக்கப்படுகிறார்கள். இதுதான் நடக்கிற காரியம். கேட்டா சொல்வார்கள், கர்த்தர் நம் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். 12ஆம் வசனத்தை கவனிப்போம். சீயோன் வயல்வெளியைப் போல உளப்பட்டு எருசலேம் மண்வீடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு வீடுகளாய் போம். ஆண்டவருடைய எருசலேமிலே தாவீதினுடைய குமாரன் சோலமோனினால் கட்டப்பட்ட ஆலயம் ஏன் மீண்டும் மீண்டும் எரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது? எத்தனை லட்சம் பேர் கொல்லப்படுகிறார்கள், அடிமைகளாக்கப்படுகிறார்கள். ஆண்டவருடைய காரியங்களை அவர்கள் கவனிக்கிறார்கள் இல்லை. ஒருவர் எழுப்புகிறார், ஆலயம் கட்டப்படுகிறது, மீண்டும் ஜனங்கள் விழுந்து போகிறார்கள். இந்த இடத்திலே பார்க்கிற காரியம், சீயோன் வயல்வெளியை போல உளப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாய் போம், ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய்ப்போம். ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த எருசலேம் ஆலயம் இப்படி போனதற்கு காரணம் அந்த சபை, அதை நடத்தினவர்கள், அந்த மக்கள் சமூக சூழ்நிலைகளினாலே மாற்றப்படுகிறார்கள். இன்றைக்கும் இந்த காலத்திலே, நவீனமான இந்த காலத்திலே அதற்கேற்ற மாதிரி ஜனங்கள் தங்களை மாற்றிக்கொள்ள நினைக்கிறார்கள் ஒழிய கர்த்தருக்கு பிரியமானவன் பபிலோனிலே கர்த்தருக்கு சித்தமானதை செய்வான் என்கின்ற வார்த்தையிலே இருந்து விலகி நிற்கிறார்கள். சமூகத்திற்காக வாழ்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அந்த ஆலயம் முற்றாக அழிக்கப்பட்டு போகிறது. எவ்வளவு கவலைக்குரிய காரியம் பாருங்களேன். நானும் நீங்களும் ஆண்டவருக்காக உண்மையும் நீதியும் உள்ள பிள்ளைகளாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். சங்கீதம் 69:30-31. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விதி குழம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கு. நாங்கள் எவ்வளவுதான் பலி செலுத்த முன்வந்தாலும் இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம், தேவனுடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50 எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஜனமே, நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்வது வரும் கிரியைகளினாலே உண்டாகிற பலிகளை செலுத்துவது பிரயோஜனம் இல்லை என்று பழைய ஏற்பாட்டிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய வருகைக்கு முன்னதாகவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த கிரியைகளுடைய நோக்கம் மக்கள் மறந்தபடியினாலே வரும் ஆடு மாடுகளை விற்கிற காரியத்தில் தான் ஈடுபடுறாங்க. அதனுடைய நோக்கம் அந்த ரத்தத்தை எடுத்து அந்த திரைச்சீலையிலே செலுத்தி அந்த பாவ மன்னிப்பை உண்டாக்குகின்ற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதின் நோக்கத்தை மறந்து விட்டார்கள். அதனால வரிசையில் எல்லாரும் ஆடுகள் மாடுகளோட வருகிறார்கள், புறா குஞ்சுகளோட வருகிறார்கள். பிரயோஜனம் இல்லாத பலிகளை செலுத்துகிறபடினாலே ஆண்டவர் கவலைப்படுகிறார்.
ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஸ்தோத்திரப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் என்றால் இங்கிலீஷ்ல தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதே ஒரு பெரிய பலி, அது ஒரு பெரிய பலி. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்தில் அற்புதங்களை செய்வார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி ஆண்டவரே, நீ செய்த இந்த நன்மைக்காய் நன்றி. எந்த நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் ஒவ்வொரு தடவையும் உணவுக்கு முன்பாக, சாப்பாட்டுக்கு முன்பாக, ஒவ்வொரு தடவையும் காரில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும், ஒவ்வொரு தடவையும் வீட்டிலே தூங்க செல்வதற்கு முன்னும் அதிகாலை எழும்பின உடனேயும் இயல்பாகவே எங்களுடைய இதயம் தேவனை நோக்கி பாடுகிறது. பிரியமானவர்களே, அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்கிறது. எப்பொழுதும் நன்றி செலுத்து. ஒரு நிமிஷம் எழுந்து முழங்கால கர்த்தாவே உனக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை மாறும். ஏனென்றால் அது என்னவாம்? கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எவ்வளவு ஒரு சந்தோஷமான செய்தி பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று கேட்டால் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துங்க. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமாக காலம் எழுந்தவுடனே நீங்கள் இந்த பலிகளை செலுத்துகின்ற காரியங்களில் விட, ஆண்டவரே நல்ல தூக்கத்தை தந்தீங்களே நன்றி, நேற்று தந்த நல்ல வெதருக்காய் நன்றி, நேற்று ஆண்டவரே என்னுடைய மனைவி போட்டு தந்த கொத்துருக்காய் நன்றி, என்னவோ ஆண்டவரே இருந்த அருமையான கணவனுக்காய் நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு மனுஷனை பிடிக்குதோ இல்லையோ நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் பிரியமாயிருப்பார். ஆண்டவர் உங்களில் பிரியப்பட்டால் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவர் அதிகரித்து கொண்டே இருப்பார். ஆமென், ஆமென். இதுதான் அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள். கடுமையானவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருத்தருடைய கதைக்க மாட்டோம், வெள்ள உடுப்பு தான் போடுவோம், அப்படியெல்லாம் இருக்கும், இப்படி இருக்கும், ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரு காரியத்தை அவர் சொல்லி தருகிறார். நன்றி செலுத்துங்க, அவருக்கு பிரியமாய் இருக்க முடியும். பிரியமானவர்களே, அதுதான் விஷயம். கவனிப்போம். சங்கீதம் 147 12 13 14. எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களில் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். ஆண்டவரை துதிக்க ஆண்டவருக்கு நீங்கள் தேங்க்ஸ் கிவிங், நன்றிகளை செலுத்த ஸ்தோத்தரிக்க என்ன நடக்கிறது? அவரும் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி, எங்களுடைய வீட்டு திறப்பு, எங்களுடைய எல்லைகளுடைய திறப்பு. ஒருவரும் சொல்லக்கூடாது என்ற காணியில போய் தேர்தல் கலந்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இங்க துதிச்சால் அங்க ஒரு தரம் போயிடலாம். அங்கே ஆண்டவர் என்ன செய்வாராம்? தாழ்பாலை போட்டு பூட்டி விடுவாராம். உன் தாழ்பால்களை பலப்படுத்தி கல்லர்கள் வரையலாது. நீங்கள் ஒரு ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் சுகத்தையும் நீங்கள் இழந்து போக மாட்டீர்கள். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். தாழ்பால்களை பலப்படுத்தி, வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஸ்டைலாக நன்றி, நன்றி அப்பா, நன்றி. இவ்வளவுதான் வாழ்க்கை. இவ்வளவுதான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறது. கணக்கு ஒரு காரியத்தை செய்ய தேவையில்லை. உண்மையான இருதயத்தோட நன்றி ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் அதை செய்வார். பாருங்களேன், அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி, உங்களோட வீட்டுக்குள்ள உங்களோட எல்லைக்குள்ள அடுத்த வீட்டு நியாயம் வந்து என்ன செய்யாது, குலைக்காது. அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்கள். எங்க பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கு. வீட்டில் அப்படியே தோட்டத்தில் நடந்து போய்கொள்ள சொல்லக்கூடாது. அவையில விட்டு மாடு வந்து எங்களை கத்திரிக்காய் தோட்டத்தை கடிச்சு போட்டுன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லாம் ஆண்டவனுடைய எல்லாம் சமாதானம். அப்படியே நடந்து போனீங்கள் அப்படியே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருப்பாங்க. மகிழ்ச்சியா, ஆசீர்வாதம். ஆமென் சொல்றீங்களா? ஆமென். அதுதான் லைஃப். அதுதான் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு, ஆண்டவரை இஷ்டவேளை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவரும் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உசிதமான கோதுமைனால ஃபைன். முந்தைய அந்த காலத்தில் ஃபைனாக தூள் அரைச்சி ஒரு புட்டை வைக்கிறதுன்றது சாதாரணமான காரியம் கிடையாது. அந்த காலத்தில் ஃபைனாக அரைக்கிறது. அதனால உசிதமான கோதுமை. அந்த காலத்தில் ஃபைனாக அரைச்ச மா கிடைச்சா பெரிய சந்தோஷம். அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் அந்த காலத்தில் ரொட்டி சுடுறதுக்கு. உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார். பாருங்க, வீட்டில் எப்பவுமே எண்ணெயும் அப்பமும் குறைவுப்படாது. எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தெரியுமா? என்ன செய்யணும்? காணிக்கை கொடுக்கணுமா? பாசருக்கு காணிக்கை கொடுக்க சொல்லி சொன்னாங்களா? சேச்சிரோட காணிக்கை கொடுக்க சொன்னாங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலியிட சொல்லி, கர்த்தருக்கு என்ன செய்ய சொல்லுங்க? தேங்க்ஸ் கிவிங், நன்றி நன்றி சொல்லுங்க, துதிங்க. உடைய வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். கவனிப்போம் 11வது வசனம், சங்கீதம். தமக்கு பயந்து நமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். பாருங்க, அவருக்கு பயந்து இருக்கணும். அதுதான் அந்த உண்மையும் நீதியும், அதுதான் அந்த உண்மையும் நீதியும். ஆண்டவருக்கு பயந்து இருக்கிறது தான் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பயம் இருக்க வேண்டும். தமக்கு பயந்து, அதுக்காக நம்முடைய கர்த்தருக்கு பயந்து நடுங்குகிறவர்கள், நம்முடைய தெய்வம் ஈட்டியால குத்தி போடும், கத்தியால வெட்டி போடும் என்று பயப்படுறது கிடையாது. நாங்கள் அப்பாவை பார்த்துட்டே ரெஸ்பெக்ட் பண்றோம், அம்மா பார்த்துட்டே ரெஸ்பெக்ட் பண்றோம், பயந்தா இல்லையே. அதுதான் அந்த விஷயம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். அப்ப என்னத்துக்கு காத்திரும்? ஆண்டவரே, நான் அப்படி போகிறோம், ஆண்டவரே உடைய கிருபையை அனுப்புங்கப்பா, கிருபை நாளை என்னை தாங்குங்க, என்னால எல்லாம் முடியும், நான் போறேன்னு சொன்னா சரி, எந்த காலம் சரி, அதுக்கு நான் பொறுப்பு, கர்த்தர் பொறுப்பு கிடையாது. நம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் தானாய் வரும். பிரியமானவர்களே, நாங்கள் பிரியமாய் இருப்போம். எப்படி மனைவிக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எப்படி கணவனுக்கு பிரியமாய் நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எப்படி பிள்ளைகளுக்கு பிரியமாய் பெற்றோர்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோமோ, எப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விருப்பமாய் வாழ வேண்டும் என்று பிரியமாய் இருக்கணும் என்று விரும்புகிறோமோ, அதை போலத்தான் கர்த்தருடைய காரியம். கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகாய் 1:8 கவனிப்போம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவருடைய ஆலயங்கள் இடிக்கப்படுவதும் மீண்டும் கட்டப்படுகின்ற காரியங்கள். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் மீண்டும் கட்டும் பொழுது ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், மரங்களை வெட்டி கொண்டு வந்தன, நீங்கள் பிரயாசப்பட்டு ஆலயத்தை கட்டுங்கள். ஒரு இடத்துல ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? மண்மாடு ஆக்கி போட்டார். எதற்காக? ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்தபடியினால, உண்மையின் நீதியும் இல்லாமல் வாழ்ந்தபடியினால, சும்மா பேருக்கு ஹோலி லேண்ட் என்ற பேரை வச்சுட்டு அங்க ஹோலினஸ் இல்ல, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, அதனால ஆண்டவர் மண்மாடுகள் ஆக்கி போயிட்டார். இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், நான் பிரியமாய் ஆலயத்தை கட்டுங்கள், அந்த ஆலயத்தின் மேலே அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால நான் உங்கள் மேல பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். சேர்ச்சை கட்டினால் சேர்ச்சில் என்ன இருக்கணும்? பிரியமானவர்களே, தேவ மகிமை இருக்க வேண்டும். ஆமென். ஒரு விடுதலை இருக்க வேண்டும், ஒரு சமாதானம் இருக்க வேண்டும், ஒரு ஆறுதல் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய மகிமை. ஆண்டவருக்காக நாங்கள் ஆலயத்தை கட்ட பிரயாசப்படும் பொழுது ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். அங்கு நாங்கள் பார்க்கின்ற காரியம், அவர்கள் சொந்தமாக செயல்பட வேண்டும். மரங்களை வெட்டி கொண்டு அந்த ஆலயத்தை கட்டுங்கள், நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கிறார். மீண்டும் அந்த ஆலயங்கள் இடிக்கப்படுகின்றன, அழிக்கப்படுகின்றன. இயேசுவுக்கு பிறகும் அது நடக்கிறது. அவருடைய இருதய கடினங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் என்று பார்க்கிறோம். நிறைவு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். 1-2 வசனங்கள் கவனிப்போம். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதுல பார்க்கிறோம். ஒருவனுடைய வழிகள், எங்களுடைய எல்லா முயற்சிகள், ஒழுங்குகள், வாழ்க்கை முறை, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. நாங்கள் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம், ஆண்டவருக்காக எப்படி ஓடுகிறோம். ஒருவருடைய வழிகள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். இன்னும் இப்படித்தான், இன்னொரு ரூட்ல நான் போவேன், அதுக்கு பேரை சொல்லிடுவாங்க, ரூட் இன்னும் அவர் இப்படிப்பட்ட ரூட் அண்டுவாங்க, அவர் ஒற்ற ரூட் அண்டுவாங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். இப்போ நாங்கள் நடந்து கொள்கின்ற முறைகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் எங்களுக்கு சத்துருக்களே கிடையாது. எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை தெரியுமா? நாங்கள் விரைவாக 1 பேதுரு 2:5 கவனிப்போம். 5 ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்ட வருகிறீர்கள். பாருங்க, அங்கு ஆண்டவர் விறகுகள், மரங்களை கொண்டு வாங்க என்று சொன்னார்.
ஆண்டவர்களை கற்களாக ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பரலோக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஜீவன் உள்ள கற்களை போல அங்கு மரங்கள் தேவைப்பட்டது, இங்கு கற்கள் தேவைப்படுகின்றன. நானும் நீங்களும் தான் அந்த ஜீவன் உள்ள கல் என்று பார்க்கிறோம். மேலே நாங்கள் பார்க்கிற வசனத்தில் ஜீவன் உள்ள கல்லாகிய இயேசு அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவன் உள்ள கற்கள், வித்தியாசம் கிடையாது. நிறைவாக கவனிப்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆலயம் கட்டுவதற்கு மரங்களை கொண்டு வாங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது நீங்கள் ஜீவனுள்ள விலையேற பெற்ற கல்லாகிய இயேசுவிடத்திலே எங்களை ஜீவனுள்ள கல்லாக சேர்த்திருக்கிறார். இயேசு மூளைக்கல்லா இருக்க வேண்டும். ஒரு சபைக்கு இயேசு மூளைக்கல்லா இருந்தால் அந்த சபையில இருந்து விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவோம். ஆண்டவரால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, என்னுடைய சபை நிறைவாக ஆசீர்வதிக்கப்படட்டும். நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்கப்பட்டு போவதில்லை. அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslichstraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம்